செக்குலர் பரவாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். தாவேகா இன்னும் ஆட்சி அமைக்கல. பெரும்பான்மை கிடைக்கல. அப்படியே தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் எதிர்க்கட்சிகள்லாம் சேர்ந்துக்கிட்டு கூட்டு சதி பண்றாங்கன்னு சொல்லி தாவேகாவினர் சமூக வலைதளத்துல புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த சூழல்ல தாவேகா நாங்க ஆட்சிக்கு வந்தால் ஊழல் செய்ய மாட்டோம், ரவுடிசம் பண்ண மாட்டோம், அதை பண்ண மாட்டோம், இதை பண்ண மாட்டோம் சொல்லிட்டு கும்பகோணத்துல தாவேகா ஜெயிச்சிருக்காங்க. அங்க ஜெயித்த அந்த தாவேகா உறுப்பினர்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, நிர்வாகிகள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய மக்கள மிரட்டி அவங்ககிட்ட பணம் பறிக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. இது மாற்றம் கிடையாது. சரியா? இது மாற்றமே கிடையாது. நள்ளிரவில் தாக்குதல் நடத்தி பணம் பறித்த தாவேகா கிளை செயலாளர் மீது வழக்கு பதிவு அப்படின்னு ஒரு செய்தி. வழக்கு பதிவு பண்ண வரைக்கெல்லாம் நல்லதுதான். அதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம். ஆனா நான் மாற்றத்தை கொடுக்க போறேன். இங்க திமுக ரவுடிசம் பண்றாங்க. அவங்க கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க. அவங்க அதை பண்றாங்க, இதை பண்றாங்க. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலை உருவாக்கியிருக்காங்கலாம் பேசுனல வாய்க்கு வெக்கனையா? இன்னைக்கு உங்க கட்சியினுடைய நபர்கள் இன்னைக்கு இப்பேற்பட்ட அட்டூழியத்தை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் நாங்கெல்லாம் ஜெயிச்சிட்டோம், எங்கெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்ற அதுப்புல மாமூல் பறிக்க பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. லிட்டரலா மக்கள்கிட்ட இருந்து பணத்தை புடுங்குறானுங்க. இதுவும் ஊழல் தான்ப்பா. இதுவும் ஊழல் தான். இதை பற்றிலாம் எந்த தாவேகா தற்குறிகளோ இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆதரவாளர்கள்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்ஸாக இருப்பானுங்களே, அவனுங்களாம் எவனும் இன்னொரு வாய் திறந்து பேசலை. ஒரு வார்த்தை இன்னும் எவனும் பேசலை. கேட்டால் இப்போ புதுசாக என்ன தெரியுமா உருட்டுறானுங்க, எங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வந்தால் தானே அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்றானுங்க. யாரோ ஒரு 3வது நபர் ஒரு தவறு செய்கிறான்னா உங்கள் அண்ணன் ஆட்சிக்கு நடவடிக்கை எடுக்கலாம். உன் கட்சிக்காரன் தவறு செய்யும் போது ஒரு கட்சி தலைவராகவே நீ நடவடிக்கை எடுக்கலாமே. நீங்க அந்த நடவடிக்கையை கூட எடுக்க மாட்டீங்களே. இதுல போன ஆட்சியில் இதெல்லாம் நடக்கலையா? அப்பெல்லாம் நீங்க பேசுனீங்களா? போன ஆட்சியை உரிச்சு தொங்க விட்டோம்டா. தெரியலன்னா மூடிக்கிட்டு இருக்கணும். சரியா? நான் இப்பயும் சொல்றேன், போன ஆட்சி சரியில்லைன்னா நாங்க வந்தா புடுங்கிடுவோம். நீங்க ஆட்சிக்கு உட்காந்துருக்கீங்க. ஆட்சி செய்யணும்னு சொல்லி இப்ப புலம்பிக்கிட்டு இருக்கீங்க, அழுதுகிட்டு இருக்கீங்க, உருண்டுகிட்டு இருக்கீங்க. அப்ப இப்ப நீயும் அதே தவறு பண்றன்னா அப்புறம் எதுக்குடா மாற்றம்? எதுக்கு மாற்றம்? இது ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு பாலியல் வழக்கு பார்த்தோம். தஞ்சாவூர் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் குடிச்சிட்டு கூத்தாடிக்கிறதா நடு ரோட்டில் நின்று அதையும் பார்த்தோம். இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம்னா தாவேகா இவனுக்கெல்லாம் போட்டு ரோட்டில் நடு ரோட்டில் உயிரோட ஆட்டை வெட்டுறானுங்க. இதெல்லாம் இது எந்த மாதிரியான கொண்டாட்டம்னு எனக்கு தெரியல. உயிரோட ஒரு ஆட்டை இவனுக்கு வெட்டுறானு, நடு ரோட்டில் வெட்டுறானுங்க. ஒரு கோவிலில் ஒரு வழிபாட்டு தலத்தில் பண்ணுறதுங்கிறது கூட வேற. ஆனால் வேணும்ட்டே அலப்பறை கொடுத்துக்கிட்டு நீ பண்ணுறல்ல, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. சரி, இதுதான் இங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, திருவண்ணாமலையில் மாநகராட்சி பணியை தடுத்து நிறுத்தி தொந்தரவு செய்த தாவேகா தொண்டர் குடிபோதையில் அராஜகம் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று பார்க்குறேன். இவனுங்க திருவண்ணாமலையில் இவங்க தான் ஜெயிச்சிருக்கானுங்க, தாவேகா தான் ஜெயிச்சிருக்கிறானுங்க. மாநகராட்சி ஒரு வேலை செய்யுது, அவங்க மக்களுக்கான வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மாநகராட்சி ஊழியரை போய் தடுத்து நிறுத்தி நீ அராஜகம் பண்ற குடிபோதையில் அப்படின்னா இது தப்பு இல்லையா? இப்ப இதை எடுத்து நம்ம பேசணுமா பேசக்கூடாதா? எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்க முடியுமா? இப்ப இதே அந்த இடத்துல வேற எவனோ ஒருத்தன், ஒரு அதிமுக காரனோ இல்ல ஒரு திமுக காரனோ ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரனோ அங்க இருக்கிறான்னா நீ சொல்ற மாதிரி உங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுப்பாரு. இல்ல எவனோ ஒரு பப்ளிக் ஒரு மாதிரி தப்பு செய்யறான்னா உங்க அண்ணன் ஆட்சிக்கு நடவடிக்கை எடுப்பாரு நம்ம சொல்லலாம். உன் கட்சிக்காரன் குடிச்சிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறான், அதை தட்டி கேட்க அவன் மேல் நடவடிக்கை எடுக்க உங்க யாருக்கும் துப்பு இல்லை, தைரியம் இல்லை அப்படின்னா இதுக்கு பேரு தான் தற்குறின்னு அர்த்தம். இதுக்கு பேரு தான் தைரியம் இல்லாத, முதுகெலும்பு இல்லாத நிலைப்பாடுன்னு அர்த்தம். இதுக்கு பேர் சத்தியமா மாற்றமே கிடையாது. சரியா? இன்னைக்கு விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க விடாம இங்க ஒரு மிகப்பெரிய சதி நடந்துகிட்டு இருக்கு. என்னை கேட்டா விஜய் ஆட்சி செய்ய விடுங்கன்றேன். எவனாலையும் 6 சிலிண்டர்லாம் கொடுக்க முடியாது. ஒரு குடும்பத்துக்கு 6 சிலிண்டர்லாம் கொடுக்க முடியாது. இது போதாத குறைக்கு விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவாராம். விவசாய கடன் எவ்வளவுனாச்சு தெரியுமாடா அவங்க யாருக்காது? அதுவும் தெரியாது. அதை உண்மைக்குமே தள்ளுபடி பண்ண முடியாது. இது போதாத குறைக்கு அன்எம்ப்ளாய்டு பீப்புளுக்கு நாங்கள் 4000 ரூபா கொடுப்போம், மாதந்தோறும் மகளிருக்கு 2500 கொடுப்போம், அனைத்து மகளிருக்கும் அனைத்து பேருந்துகளும் இலவசமாக கொடுப்போன்ற வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றவே முடியாது. அது அரசு கஜானாவா இல்லை வேற எதுவுமா? என்னது இது?
அதனால நான் என்ன சொல்றேன், இந்த திமுக, அதிமுக சில வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, அதெல்லாம் மூட்டை கட்டி மூடி வச்சுக்கிட்டு, தயவு செஞ்சு விஜய் ஆட்சி செய்ய விடுங்க. நான் விஜயோட ஆட்சிய பார்க்கணும்னு நெனைக்கிறேன். அது எப்பேற்பட்ட ஆட்சியா இருக்கும் அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கட்டும். மாற்றத்துக்காக மக்கள் ஓட்டு போட்டாங்கல்ல, அந்த மாற்றம் என்னங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கட்டும். இன்னைக்கு அதே தாவேகாவினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 80 லட்ச ரூவா ஆட்டைய போட்டு வச்சிருக்கான். 80 லட்ச ரூவா ஆட்டைய போட்டிருக்கான். இன்னைக்கு அந்த தனியார் நிறுவனத்தினுடைய சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் எல்லாருமே புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இவரு சும்மாவே இந்த ஆட்டம் ஆடுவாரு, இப்ப சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாரு, எங்களுக்கு நீதி கிடைக்காது, நியாயம் கிடைக்காதுன்னு புலம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தனியார் நிறுவனத்தின் அலுவலக விரிவாக்க பணிகளை செய்து கொடுப்பதாக கூறி அதற்கான வேலையை செய்யாமல் ரூபாய் 80 லட்சம் வரை மோசடி செய்துள்ளார் திருச்சி முசிறி தொகுதி தாவேகா எம்எல்ஏ விக்னேஷ். தற்போது விக்னேஷ் சட்டமன்ற உறுப்பினராகியுள்ளதால் தங்களது பணம் கிடைக்காமல் போகும் என அச்சத்தில், பயத்தில் பாதிக்கப்பட்ட லட்சுமி என்பவர் குமுறுகிறார் அப்படின்னு ஒரு தகவல். என்னது இது? இப்ப இதை தட்டி கேட்கணுமா கேட்கக்கூடாதா? இல்ல இதுக்கெல்லாம் முட்டு கொடுப்பீங்களா? இதுக்கும் உங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுப்பாரா? ஒவ்வொரு தாவேகா எம்எல்ஏவும் ஜெயித்த நபர்கள் இருக்கான்ல, இவன் ஒவ்வொருத்தனும் 2 கோடி ரூபா கொடுத்தா சீட்டு வாங்கியிருக்கான். புரியுதா? 2 கோடி ரூபா கொடுத்தா சீட்டு வாங்கியிருக்கானுங்க. போட்ட காசை எடுக்கணும் தான் நினைப்பான். அதுவும் இவனுக்கெல்லாம் ஆட்சி நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது. டெஃபினட்டாக இவங்க எல்லாருமே ஊழல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இந்த 5 வருஷத்துல சிக்குவானுங்க. விஜயோடைய சொல் பேச்சு கேட்குற அளவுக்கு விஜயோட ரசிகர்கள்லாம் ஒன்றும் பகுத்தறிவு நபர்களோ இல்லை கொஞ்சம் அடக்க உடக்கமாக இருக்கணும் அப்படின்னு சுய அறிவு உள்ள நபர்களோ கிடையாது. டெஃபினட்டாக இந்த தற்குறிங்க இவனுங்க விஜய் பேச்சு கேட்க மாட்டானுங்க, ஊழல்ன்ற விஷயத்தில் இறங்குவானுங்க. செங்கோட்டையெல்லாம் கூட வச்சுக்கிட்டு நீங்கள் ஊழலை ஒழிப்புன்னு சொல்கிறதெல்லாம் சிரிப்பா இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்று ஆதரவு நிலைப்பாடு கொடுங்க, இல்லாட்டி கொடுக்காம போங்க, அது உங்கள் விருப்பம். ஆனால் விஜய் ஆட்சி அமைக்கிறதுல நீங்கள் சதி அப்படின்ற ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. அந்த விஷயத்தில் தலையிடாதீங்க. அவங்கவுங்க உங்கள் வேலையை பாருங்கள். விஜய் எப்படியோ முட்டு மோதி அவர் ஆட்சி அமைக்கட்டும். இன்றைக்கி காங்கிரஸ்லாம் எவ்வளோ பெரிய துரோகி நமக்கு தெரியும். இந்த காங்கிரஸ் கூட எலெக்ஷனுக்கு முன்னாடியே இவர் கூட்டணி போயிருந்தாருன்னா அடி இன்னும் வீரியமாக இருந்திருக்கும். இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அவர் போய் இப்போ காங்கிரஸோட கூட்டணி போகிறாங்க. காங்கிரஸோட கூட்டணி போகிறது அப்படிங்கிறதே தமிழக மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் தான். ஏன்னா காங்கிரஸ் அந்த தாவேகா வேணான்னு சொல்லி தான் திமுக கூட்டணிக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த பக்கம் தாவேகா வேணான்னு சொல்லி தான் அதிமுகவுக்கும் அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கும் மக்கள் வாக்கு போட்டிருக்காங்க. திரும்ப நீங்கள்லாம் உங்களுடைய சுயநலத்துக்காக, உங்கள் அதிகார பலனுக்காக நீங்கள் மக்களுடைய வாக்கு நீங்கள் மதிக்காமல், மக்களோட தீர்ப்பை நீங்கள் மதிக்காமல் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க அப்படின்னா அது நீங்கள் மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். அதை அந்த தொகுதி மக்கள் பார்த்துக்கிட்டோம். இப்போ நடக்கக்கூடிய இங்கே பல குழப்பங்கள், பல பல விஷயங்கள் எல்லாமே இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதில் யாரும் உள்ள சதி செஞ்செல்லாம் எதுவும் பண்ணலை. தாவேக்கா ஆட்சி வரத்துக்கு முன்னாடியும், அதாவது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியும் இவனுங்க உட்காந்துட்டு திமுக காரனா பாஜக காரன் சொல்லியிருந்தானுங்க. இப்போ அவனுங்க ஜெயிச்சது 108 சீட்டு. இவங்க ஜெயிச்ச அந்த 108 சீட்டை வச்சுக்கிட்டு இவங்க போயிட்டு நாங்கள் ஆட்சி அமைப்போம், எங்கள் ஆளுநரை கூப்பிடுங்கன்னு இவங்க போய் உட்காந்து ஒப்பர் வச்சுட்டு இருக்கிறானுங்க. ஆளுநர் 118 இருந்தால் வா, இல்லாட்டி அங்கிட்ட கிளம்பி போப்பான்னு சொன்னதுக்கப்புறம் தாவேக்கா ஆட்சி செய்யக்கூடாதுன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவும் திமுகவும் பாஜகவும் சேர்ந்து கூட்டு சதி பண்ணுறாங்க. என்ன கூட்டு சதி? இவங்கெல்லாம் சேர்ந்து உனக்கு ஆதரவு கொடுத்தா அவங்க நல்லவங்க, அவன் வேலையை பார்க்குறான், அவன் அந்த வேலையை பார்க்குறான், அவன் அரசியல் பண்ணுறான். அது உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ அவன்லாம் உனக்கு ஓகே இந்த பெரும்பான்மை இருந்தாங்க பிடிங்கன்னு தூக்கிட்டு உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்களாம் இப்போ அதிமுக ஊழல் கட்சி கிடையாது, நல்ல கட்சி, புனித கட்சின்னு பேசியிருப்பீங்க. திமுக தீய சக்தியில் நல்லா நல்ல சக்தின்னு பேசிகிட்டு இருப்பீங்க. அது விஜய் பிரச்சனை, இது உங்கள் கட்சி பிரச்சனை. எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு திமுக தான் காரணம், பாஜக தான் காரணம் அப்படின்னா உங்கள் அண்ணன் எதுக்கு தான் காரணம்? உங்கள் அண்ணன் எதுக்கு தான் காரணம்? சிஎம் ஆனதுக்கப்புறமா வாயத்தை உங்கள் அண்ணன் ஏதாவது பேசுவாருன்னு பார்த்தா எதுவுமே பேச காணும். காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞரணி டிபார்ட்மெண்ட் சொல்லுது, தாவேக்காவை ஆட்சி அமைக்க ஆளுநர் கூப்பிடலை அப்படின்னா நாங்கள் மெரினாவில் போய் போராடுவோன்னு சொல்லுது. இந்த சைடு விசிகா சொல்கிறாங்க, ஆளுநரை கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணுங்க, விஜய் ஆட்சி அமைக்க கூப்பிடுங்கன்னு.
அங்கிட்டு கமல், அங்கிட்டு ஸ்டாலின், இங்கிட்டு எடப்பாடி எல்லாரும் சொல்லியாச்சு. ஆனா உங்க அண்ணன் மட்டும் வாய் திறக்க மாட்டார். கடைசி வரையும் உங்க அண்ணன் வாயை திறந்தே பேச மாட்டாரு. ஆனா அதிகாரம் வேணும். எப்படி நீங்கெல்லாம் வந்து பிஜேபி எதிர்த்து இந்தி எதிர்ப்புக்கு எதிராக நிற்க போறீங்க நானும் பார்க்குறேன். மும்மொழி கொள்கைக்கு எதிராக நீங்கள் எப்படி நிற்கிறீங்க நானும் பார்க்குறேன். இந்த இது பேர் என்ன மத்திய அரசினுடைய கல்வித்திட்டம் பிஎம்ஸ்ரீ கல்வித்திட்டத்தை கொண்டு வந்து திணிப்பான்ல அதை எப்படி தடுக்கிறீங்க நானும் பார்க்குறேன். பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி கொடுக்குறீங்கன்னு நாங்கள் பார்க்குறோம். போதை இல்லாத மாநிலத்தை எப்படி உருவாக்குறீங்கன்னு நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இந்த தேர்தலில் எந்த இடத்துலையுமே தாவேகா அப்படின்ற அந்த கட்சி விஜய் எந்த இடத்துலையுமே மது ஒழிப்புன்ற விஷயத்தை பற்றியே பேசலை. திமுகவாச்சும் மது ஒழிப்புனாவது பேசிட்டு வந்து ஒழிக்கலை, ஓகே. இவங்க மது ஒழிப்புன்ற விஷயத்தை பற்றியே பேசலை, அந்த கான்செப்டுக்குள்ளே போகலை, நழுவி போயிட்டு இருக்கிறானுங்க. திருப்பரங்குன்றத்தில் ஆர்எஸ்எஸ்ல இருந்த நம்ம சீட்டு நிர்மல்குமார் அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. அவரை வச்சுக்கிட்டு திருப்பரங்குன்றத்தில் எப்படி அமைதி நிலவுதுன்னு நானும் பார்க்குறேன். விஜய் வாய் திறக்கவே இல்லை. திருப்பரங்குன்ற விஷயத்துலலாம் விஜய் வாய் திறந்து பேசவே இல்லை. இங்கே பல குளறுபடிகள் இனிமேல் தான் நடக்கும். பல குளறுபடிகள் இதுக்கப்புறம் நடக்கும். இந்த இத்தனை வருஷமாக தமிழ்நாடுன்ற ஒரு மாநிலத்தை, இந்த அரசாங்கத்தை இப்படி தான் வழி நடத்தணும்னு ஒரு கட்டமைப்பில் பல பல முக்கிய தலைவர்கள் வந்து கட்டமைச்சு போயிருக்காங்க. அந்த கட்டமைப்பு எல்லாத்தையும் உடைச்சி சுக்குநூறாக்கி தமிழ்நாட்டை தலையீழாக திருப்பி போட்டுருவார் நம்ம விஜய். இது டெஃபினட்டாக நடக்கும். இவனுக்கு இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. அடிதடி, மாமூல் பறிக்கிறது, ரோட்டில் போகிறோன்னு தூக்கி போட்டு மிதிக்கிறதுன்ற வேலை இப்பயே ஆரம்பிச்சிட்டானுங்க. இது தொடர்ந்து நடக்கும். பொதுமக்கள் பொறுத்திருந்து பாருங்க. ஓட்டு போட்ட மக்கள், உங்களால் ஓட்டு போடாத நாங்களும் இப்போ பாதிக்கப்பட போகிறோம். ஒருத்தர் கமெண்ட் போட்டு வச்சுட்டு இருக்கான், 1.5 கோடி பேர் மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க, நீங்கள் அவங்களை தற்கொலைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. ஏன்டா ஊருக்குள்ளே காக்கா கூட தான் அதிகமாக இருக்குது, அதை தேசிய பறவையாக்க முடியுமா? ரோட்டில் பன்னி கூட தான் அதிகமாக இருக்குது, அதுக்காக தேசிய விலங்காக்கிற முடியுமா? அந்த மாதிரி தான் நீ தற்கொலைங்கள்லாம் சேர்ந்து நீங்கள் ஓட்டு போட்டிங்கிறது காரணத்துக்காக விஜய் நான் ஆதரிக்கின்ற அவசியமே எனக்கு இல்லை. ரெண்டாவது வன்மத்தில் பேசுகிறேன்றீங்க. டெஃபினட்டாக நான் வன்மத்தில் தான் பேசுகிறேன். கொள்கை இல்லாத ஒரு கூட்டம், திராவிட கொள்கையும் இல்லை, தமிழ் தேசிய கொள்கையும் இல்லை, எந்த கொள்கையும் இல்லை, தேசிய கொள்கையும் இல்லை, கொள்கைனா என்னன்னு தெரியாது. பல பேருக்கு வேட்பாளர்னே யாருன்னு தெரியாமல் நீ ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்கா, உன்னை தற்கொலைன்னு சொல்லாமல் வேறு என்னன்னு சொல்கிறது? அப்படிப்பட்ட இந்த கூட்டத்து மேலே நான் வன்மத்தை கக்க தான் செய்வேன். வன்மம் தான். சில பேர் கமெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, நடுநிலையாக வந்து பரத் வந்து செயல்படணும், அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு. நான் இப்பயும் சொல்கிறேன், என் மனசாட்சிக்கு நடுநிலையாக நான் வேலை பார்க்குறேன். இங்கே எந்த கட்சிக்கும் நடுநிலையாக நான் வேலை பார்க்கணும் அவசியமே இல்லை. அப்படி இருந்திருந்தா நான் போன ஆட்சியில் திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்துகிட்டு போயிருக்கலாம். என் நல்லாவே அவங்க வந்து ஃபண்டு பண்ணியிருப்பான். நான் நேரம் ஒரு ஆஃபீஸ் செட்டப் போட்டு நான் ஜம்முன்னு உட்காந்துருப்பேன். நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன். என் மனசுக்கு எது சரி தவறுன்னு படுதோ அதை தான் பேசுவேன். அதன்படி தான் இனிமேல் நடப்பேன். வன்மத்தை கக்கிறேன் அப்படின்னா, ஆமாம் நான் வன்மத்தை தான் கக்க போகிறேன். கொள்கை இல்லாத கூட்டத்தை பார்த்து அதன் மீது நான் வன்மத்தை கொட்ட தான் போகிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.